ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து www.icma.in வந்துருங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதில் டேரெக்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருப்பாங்க எலிஜிபிலிட்டி செக்கிங் ஜூன் 2024 டேர்ம் எக்ஸாம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஷோ ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எல்லாருமே செக் பண்ணுறது பெட்டர். அதாவது யாரெல்லாம் ஜூனில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க அதில் பாருங்கள் ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ப்ரொவிஷனல்ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே ஃபவுண்டேஷன் பண்ணாமல் ஒரு 4 செமஸ்டர் மார்க் ஷீட் வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அவங்க எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத பாருங்கள். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஷிப்பு ட்ரைனிங் இல்லாமல் ஃபைனல் எழுதுவாங்களா அவங்களுக்கு இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, இவங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணாமல் யாரெல்லாம் போத் குரூப் எழுதுகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு சொல்கிறாங்களா, இன்டருக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கான்செப்ட் தான். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது இன்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு கிடையாதுல்ல. இன்டர் முடிச்சக்கப்புறம் தானே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி இருக்குது. ஸோ அதனால் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஐஓடிபி ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஃபார் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க யாரும் இது ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் ஒன்றே நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் கொடுங்க. நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த ஜூன் எக்ஸாம் எந்த ப்ராப்ளம் இருக்காது. நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்னு வரணும். நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிங்கிறது வந்து என்னென்னா, எந்த எனக்கு பெண்டிங்கும் இல்லை, நான் வந்து இன்ஸ்டியூட் என்னெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேங்கிற மாதிரி மீன். ஓகே, அப்படி வராமல் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும், நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ட்டு. நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் வந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி மீனிங். எந்த பெண்டிங் இல்லை, இன்ஸ்டியூட் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இது இன்கேஸ் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், ப்ளீஸ் அப்லோட் யுவர் கிராஜுவேட் ஆர் ஈக்குவலண்ட் மார்க் ஷீட் ஆர் சர்டிஃபிகேட் ஃபாலோயிங் லிங்க். ஓகே, நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கான்செப்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன். நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டிப்பாக என்ன நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்னா எனக்கு ரெட் கலர் வருது எதுவும் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்க. அப்படி கிடையாது. நோ பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்னா உங்களுக்கு எந்த பெண்டிங் இல்லை, ஓகே ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி மீனிங். பட் இந்த மாதிரி ஏதாவது ரிமார்க்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இஷ்யூஸ். ஸோ கொஞ்சம் எல்லோரும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்துருச்சு, ஒரு பர்டிகுலர் டைமில் நான் அதை பண்ணல அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதலாம், பட் ரிசல்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை எக்ஸாம் எழுத விடாமலே வந்து ஹால் டிக்கெட் வராமல் இருக்கிற சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் சொன்ன அந்த 3 கான்செப்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். பார்க்கலாம்.